அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் திமுக மற்றும் பாமகவினர் இடையே மோதல் வெடித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் சிலம்பரசன். சிலம்பரசன், இந்த மோதலுக்கு என்ன காரணம்? கள நிலவரம் தற்போது எப்படி இருக்கு? விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துநாயக்கன்பட்டி பகுதியில் ஏற்கனவே அரசு உயர்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. அங்கு அந்த மேல்நிலைப் பள்ளியானது அமைக்க வேண்டும் என அந்த பகுதியில் அந்த பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில் சேலம் மேற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அந்த பகுதிக்கு மேல்நிலைப் பள்ளி வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு 10 திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்களை தெரிவிக்குமாறு தெரிவித்திருந்த நிலையில் இந்த முத்துநாயக்கன்பட்டிக்கு மேல்நிலைப் பள்ளி வேண்டும் எனவும் அவர் முதலமைச்சரிடம் குறிப்பிட்டிருந்து இதை பெற்று வந்ததாகவும், இன்று அங்கு அந்த பள்ளிக்கான பூமி பூஜை நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு அந்த பள்ளிக்கு பூமி பூஜை சென்ற பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கும் அதே போன்று திமுகவினருக்கும் இடையே இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு வாக்குவாதம் மோதலாக முற்றியிருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு பாமக சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வரலாம் என திமுகவினரும், இது தாங்கள் கொண்டு வந்த திட்டம் என பாமகவினரும் இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளையும் கீழே தள்ளி திமுக பாமகவினர் இருவரும் மோதலில் ஈடுபட்டனர். தற்போது அந்த பகுதியில் சேலம் ஓமலூர் டிஎஸ்பி தலைமையிலான காவலர்கள் குவிக்கப்பட்டு பாமக சட்டமன்ற அருளை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தியுள்ளனர். அதே போன்று இந்த தாக்குதல் குறித்து டிஎஸ்பி தலைமையிலான குழு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சென்ற பாமகவினருக்கும் திமுகவினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹலோ சார், விவரங்களுக்கு நன்றி.